என்னங்க தேனி மாவட்டத்துல இப்படி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னா ஒரு சரியான அதிசயம் தாங்க. வீடியோ முழுசா பாருங்க. எப்படி போகணும் என்னன்றதை வீடியோல சொல்றேன். நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? காலையில் 11 மணிக்கு கிளம்பியாச்சுங்க. வண்டி எடுத்து எப்படியோ பிளானா உழப்பி செஞ்சு கடைசியில் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு கார் எடுத்து கிளம்பியாச்சு தேனி மாவட்டத்துக்கு. சரின்ட்டு போய் ஸ்நாக்ஸ் வாங்கினா ஸ்நாக்ஸை தவிர மற்ற எல்லா சைடிஷ் வகைகள் நிறையாவே இருந்துச்சு. சரி சைடிஷ் எடுத்து புறக்கி போடுங்க சொல்லிட்டு மீன், சிக்கன் 65 அது இதுன்னு சொல்லி வாங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைங்க, ரொம்ப செக்கிங் ஓவரு அந்த இடத்துல. சரின்ட்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்களா தெரியும், அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து அந்த ஓப்பன் பண்ணாங்க. ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் போல், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். அந்த மலையை நீ சாண பிடிக்கணும். மலைய சாண பிடிக்கவா? ஆமா, அந்த மலைய ரெண்டா பொளந்து மான் கொம்பு மாதிரி சிறுசா சீவி என் கையில சின்னதாக்கி கொடுக்குறேன். என்னடா சொல்றீங்க? ஓகே சொல்லிட்டு ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரி கொடுத்தாச்சு. ரொம்பவே என்ன சொல்கிறது, யாருமே போக மாட்டாங்க போலங்க. நாங்கள் மட்டும் தான் போகிறோன்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. போனோடனே தண்ணி இருக்குமா இல்லை தேவையில்லாமல் போகிறோமா டீசல் செலவு பண்ணிவிட்டு அந்த அளவு ஃபீல் போயிட்டோம் நாங்கள். சரி ரைட்டு போகிறோம், நல்ல ஒரு மலை, ஒரு மவுண்டன் வியூவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வியூவை பார்த்துட்டு ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு இருந்தோம். சரி கோவப்படாதீங்க, பின்னென்ன பசிக்கும்ல. எங்களுக்கும் மதியான சாப்பாடு அப்படியே வாங்கிட்டு அப்படியே குளிக்கிற இடத்துல அப்படியே சாப்பிட்டு திரும்பி குளிச்சு சாப்பிட்டு குளிச்சு நல்லாவே இருந்துச்சு. பொரோட்டாவும் சூப்பராக போட்டுருந்தாங்க அந்த இடத்துல. ரொம்பவே என்னங்க அதிசயமாக இருக்குது. ஒரு மலை கிராமத்தில் வந்து எப்படி இவ்வளோ நல்லா குவாலிட்டியாக போடுறாங்கன்றது வந்து கொஞ்சம் அதிசயமாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. ஏதோ முக்கியம் இருக்கும் பொரோட்டாச்சு, பசிக்கு சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சோம். வேறு லெவலுங்க, சொல்லலாம், வேறு லெவல் சொல்லலாங்க. கடமலை குண்டில் ஆட்டுப்பாறை தான் அந்த இடம் இருக்குது. என்னங்க இவ்வளோ சின்ன வீடு எங்கேயா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரொம்பவே அதிசயமாக இருக்குது. இவ்வளோ சின்ன வீட்டில் மனுஷங்க போயிட்டு வருவாங்கன்றத. இங்கே வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி ஷூட்டிங்கு அந்த மாதிரிலாம் இங்கே எடுப்பாங்க. யாருமே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. யானை கசைன்னு சொல்கிறாங்க. வேறு லெவலில் இருக்கும் போல். கரெக்டாக 5 பேர் தான் போகிறோம். பார்த்திங்கன்னா சாப்பாடு பை மேலே போய் சாப்பிட்டு அப்படியே போகிறோம். வேறு லெவல் ஃபன்னாக இருக்க போது பாருங்கள். दो किलोमीटरा இங்கே வர்றதுக்கு மணி கரெக்டாக 2 மணி ஆயிடுச்சுங்க. வெயில் பார்த்தீங்கன்னா தெரியும், சுட்டு எரிக்குது. அடிக்கிற வெயிலில் ஜில்லுன்னு நாங்கள் குளிக்க போகிறோம். வேறு லெவல் ஃபன்னாக இருக்க போகுது. நான் முன்னாடியே சொன்னதாங்க, இந்த இடம் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கான இடம் போல். நல்லாவே சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு ஃபோட்டோ எடுக்கும்போது நல்லாவே கிளியராகவே தெரிஞ்சு. இந்த மரம் பார்த்தீங்கன்னா தெரியும், பேக்ரவுண்டில் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறப்ப. தண்ணி சவுண்டு கேட்குது. தண்ணி ஓரளவுக்கு தண்ணி சவுண்டு இங்கே கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் போகணும் போல், கொஞ்சம் தூரம் போவோம். ஏன்னா ஃபேமிலியே வரலாமா இங்கே? பண்ணாமா ஆத்தாடி இங்கிருந்து நடந்து போனீங்களாண்ணே பைப் போட்டு? இவ்வளோ தூரமா தண்ணி? பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இந்த போகிறார்ல கரெக்டாக இங்கே வரைக்கும் தண்ணி இருந்துச்சான். இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவு அவ்வளோதான் இருக்குது. அதான் நீட்டாக குளிக்கலாம். வேறு லெவலு, செம்மையாக சரியான ஸ்பாட்டுங்க. ஃபேமிலியோட வரலாம், ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க, நல்லாயிருக்கும். இடம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உசிலம்பட்டியிலேருந்து நீங்கள் யானை கசம் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கூகுள் பண்ணுங்கள்.
அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரோடு வியூ தெரியும். அதுபடி நீங்கள் வாங்க. ஐஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பின்னாடி வேறு லெவல் இருக்குது. செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். செம்ம பண்ணு, அத்தாடி வேற லெவல் என்ஜாய் பண்ண போறோம். ஆனால் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும். அது வந்து அவ்வளோ தூரம் ஒன்றும் பெருசாக இருக்காது. வரலாம், ஜாலியாக வரலாம். ஆனால் வர்த்து சரியான இடங்க, வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். சொர்க்கமே என்றாலும் ஐஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடு மேலே நிற்கிறாங்களே, அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரில. பார்த்துட்டு மக்கட்டா டேய் ஒண்ணாடா போடா, அப்படி போடா. வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். வா, ஆனால் நண்டுனா இருக்குங்க கீழே, பயமாக இருக்குது. ஆத்தாடி இப்போ சொன்ன மாதிரியே மேலே ஏறி போயாச்சு. போன இடத்துல வந்து நிறையா டெத்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் வர மேலே யாருமே ஏறாருங்க. பாசம் பிடிச்ச மாதிரி இருக்குது அந்த ஏரியா. வந்து காலை வச்சு ஏற முடியல, வலிக்கி விழுந்தா ஏறுற மாதிரி இருக்குது. வேறு லெவலில் குளிச்சு முடிச்சாச்சு. ஆனால் வந்து என்ன சொல்கிறதுனே யானை கஷாயம் தான். யானை கஷாயத்தில் ஏதாவது ஒன்று சொல்லணும்னா சொல்லுங்கள். யானை கஷாயம் தான் அதானே, ஏதாவது ஒன்று சொல்லணும். ஏதாவது வந்து ஒரு மர்ம தேசம். ஏய், என்னைய வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. இது வைகை, அது ஃபஸ்ட்டு இங்கேருந்து தானே வருது தண்ணி. வைகை பிறப்படம். ஃபேமிலியோடு கூட்டி வரலாங்க. அது வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் தூரம் வந்து காரு பைக்கு எந்த இடமே போக முடியாது. நாங்கள் ரிஸ்க் எடுத்து தான் உள்ளே கொஞ்சம் தூரம் வந்து அதுக்கப்புறம் மலை மேலே ஏறுற மாதிரி இருந்துச்சு. ஃபேமிலியாக வந்தால் வாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க, நல்லா இருக்குங்க. ஒன்றுமே கிடையாது, சூப்பராக இருக்கும், நல்லாவே இருந்துச்சு. வரலாம், ஃபேமிலியோட வரலாங்க தாராளமாக. ப்ராசஸ் இருக்குப்பா, காய வைக்கணும். போன இடத்துல வந்து என்ன பார்த்தீங்கன்னா முந்திரி காடுங்க, இந்த கேசி நட்டுன்னு சொல்லுவோம்ல, அது வந்து இருந்துச்சு நிறையாவே. சாப்பிட்டு பார்க்குறப்ப அவ்வளோ டேஸ்ட் தெரில. அந்த பதம்படுத்தி வைப்பாங்களே, அப்போ தான் அந்த டேஸ்ட் இருக்கும் போல். ஒரு வழியாக குளிச்சு முடிச்சுட்டு வந்தாச்சு. இனிமேல் தாங்க செம்ம டாஸ்க் இருக்குது. வண்டி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தோன்னு சொன்னோமா, இப்போ போய் பாருங்கள் எவ்வளோ டாஸ்க் இருக்குன்னு. ஒரு ஃப்ரீ பண்ணி அதுக்கப்புறம் லெவல் பண்ணி வண்டி நேராக போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மேடு வரும் பாருங்கள், அதில் தாங்க ரொம்ப கஷ்டமான மேடு. எல்லாத்தையும் கீழே இறக்கி விட்டுட்டு மாமா மட்டும் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார் ஜாலியாக. சரி, அடுத்த 5 மணி ஆயிடுச்சு. ஒரு டீயை போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீயை சாப்பிட்டோம். நல்லாவே இருந்துச்சு டீ கூட. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வீடியோ வந்து எல்லோரும் பார்க்குறீங்க சரி, ஆனால் லைக் யாரும் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் யாரும் பண்ண மாட்டேறீங்க. இந்த மாதிரி அழகான மவுண்டன் வியூ யாராவது காட்டுவாங்களாங்க. ஓகே, வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பாய்.